என் பெயர் பி. சுகப்பிரியன். நான் 9ஆம் வகுப்பு ஆபிரில் படிக்கிறேன். மது அதை குடிப்பவர்கள் மட்டுமின்றி அவர்கள் சார்ந்திருப்பவர்களும் சேர்ந்து பாதிக்கிறது. நம் நாட்டில் மது குடித்து இறக்கும் உயிர்கள் பல்லாயிரத்தை எட்டியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். சிறிது நேரத்திற்கு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது என்பதற்காக இன்றைய கால இளைஞர்கள் பல தங்களின் வாழ்க்கையை இழந்து வருகிறார்கள். நம் முன்னோர்கள் மது அருந்துபவர்களை அடியோடு வெறுத்தனர். ஆனால் இன்று மது அருந்துவது நமது நாகரிக பண்புகளில் ஒன்றாகி வந்துள்ளது. மதுக்கு அடிமையானவர்கள் பெரும்பாலும் ஏழைகளும் கூலி தொழிலாளர்கள் போன்றவர்களாக தான் இருக்கிறார்கள். இது அவர்களை மட்டுமில்லாமல் அவர்களின் குழந்தைகளுக்கும் தீமைகளை தரக்கூடியவராக இருக்கிறது. நம் நாட்டில் எப்படி சாதி மொழி முக்கியமோ அதே போல் மது ஒழிப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. மது ஒழிப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். முன்பு நாட்டின் வளர்ச்சி கல்வியில் இருந்தது. இன்று நாட்டின் வளர்ச்சி பார்களில் உள்ளது. எனவே நம் மக்களின் அனைவரின் கடமையாகும் மது ஒழிப்பு. மது குடிப்பதால் மூளை மற்றும் நரம்பு மண்டலங்கள் பாதிப்புள்ளாகிறது. கல்லீரலும் பாதிப்புள்ளாகிறது. தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், புற்றுநோய் ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது. அடிக்கடி மது அருந்துவதால் மனநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கடன் வாங்கியாவது குடித்துவிட வேண்டும் என்பவர் இன்றைய சமுதாயத்தில் ஏராளமானவர்கள் உள்ளார்கள். இந்த பழக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதனால் விழிப்புணர்வு கூட்டங்கள் அல்லது கருத்தரங்குகள் போன்ற இடத்தில் மதுவால் ஏற்படும் தீமைகளை பற்றி மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். கற்கை நன்று, கற்கை நன்று, பிச்சை புகினும் கற்கை நன்று என உலகில் தமிழுக்கு எடுத்துரைத்த காலம் மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு மதுவின் சுவை தெரிகிறது. இந்த சமூக சீர்கேட்டை ஒழிப்பதற்கு ராஜாஜி போன்ற சமூக நலத்தில் அக்கறை உள்ள தலைவர்கள் மது ஒழிப்பை கையில் கொண்டு வந்தனர். உலகில் மரணங்களுக்கு 60% காரணங்கள் குடிபோதையே என்கிறது ஒரு புள்ளி விவரம். சுமார் 30,000 பேர் மது குடித்து உயிரிழக்கின்றனர். 21 வயது நிரம்பாதவர்களுக்கு மது விற்பதில்லை என்ற சட்டம் நிர்மிக்கப்பட வேண்டும். புகையிலை நமக்கு பகையிலை. புகை பிடிக்காதே உன் வாழ்வின் புன்னகை இழக்காது. புகை பிடிக்காதே உன் வாழ்வின் புன்னகை இழக்காது. புண்பட்ட மனதை மேலும் மேலும் புகை விட்டு கெடுக்காது. ஆயிலை அழுத்திலும் புகையிலை வேண்டாமே. உன் புகை உன் புகழை புதைக்கும். போதை அது சாவின் பாதை. போதை என்னும் பொருள் நீ காசு கொடுத்து வாங்கி வேதனை தரும் பொருள். உயிருடன் உண்ணும் போதை உனக்கு தேவையா? போதை அது சாவின் பாதை. உயிருக்கு உழைவைக்கும் மேலேதான் போதை. போதையில் நீ வீதியில் குடும்பம். போதையில் நீ வீதியில் குடும்பம். போதை என்னும் பாதையில் செல்பவன் மேதையானாலும் பேதையாவான். எனவே போதை ஒழிப்போம், நல்கல்வி என்னும் பாதை வகுப்போம். நன்றி, வணக்கம்.